Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ்ய கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ்ய கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வீடியோ போடுறதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்லேயே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னுடைய ஒர்க் அந்த மாதிரி போயிட்டுருக்குது, அதனால தான் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகுது. அது மட்டும் இல்லை, இடையில கொஞ்சம் உடம்பும் சரியில்லாமல் ஆயிடுச்சு, அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் எல்லாருமே சரிதான் மனிதர்கள். நமக்கு சில விஷயங்கள்லாம் நமக்கு தோணும். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமானுஷ்யமான சில இடங்கள் நம்மளை அந்த மாதிரி யோசிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி யோசிக்க வைக்கக்கூடிய இடங்களை நீங்கள் எப்போமாவது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லையா, இந்த இடத்துல ஏதோ இருக்குமோ, ஏதாவது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது சில சமயங்களில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பட்ட பகலில் கூட நமக்கு அந்த மாதிரி தோணும். சில சமயங்களில் நம்ம சிங்கிளாக போயிட்டுருக்குறோம், ஏதாவது ஒரு ரோட்டில் அப்படின்னு கூட நினச்சிக்கிடுங்க. பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், காரில் கூட போகலாம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது அப்படின்னா அது எப்படி இருக்கும், அந்த இடம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சிங்கிளாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட ஒரு நபருடைய ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் மயிலாடுதுறை மற்றும் சிதம்பரம். இதுக்கு நடுவாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரோட்டில் நடந்த சம்பவம் தாங்க. அதாவது நம்மளுடைய செல்வம் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவர் மயிலாடுதுறையை சேர்ந்தவர் தான். அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவம் அவருக்கு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செல்வம் ஒரு லாரி டிரைவரா இருக்கிறாரு. செல்வத்துக்கு அப்பா, அம்மா, மனைவி, ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. செல்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாரி கம்பெனியில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 லாரி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு 2017 காலகட்டத்தில். அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டைம்ல ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஏகப்பட்ட லாரிகள் இருக்கிறதுனால நம்மளுடைய செல்வம் எந்த லாரியில வேணாலும் போவாரு. ஆனா அவருக்குன்னு ஒரு லாரியை கொடுத்துருக்குறாங்க, அதுலேயும் ஒரு கிளீனர் போட்டிருப்பாங்க. அப்படியே அவருடைய அந்த லாரி பயணங்கள் நன்றாக தாங்க இருந்துட்டு இருக்குது. நம்மளுடைய செல்வம் தீவிரமான பத்ரகாளி அம்மனுடைய ஒரு பக்தன்னு கூட சொல்லலாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவரு நம்மளுடைய செல்வம். ஆனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்வம் அந்த லாரி செட்டுக்கு போறாருங்க. அதாவது 2017 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. அவரும் போறாரு. அப்படி லாரி செட்டுக்கு போகும்போது ஒரு சின்ன சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. அந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓனர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது சிதம்பரத்துக்கு கிட்டத்தட்ட இன்னொரு லாரி போயிருக்குது. அதாவது இவருடைய நண்பருடைய லாரி. அவருடைய பேர் தங்கவேல் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் இவருடைய நண்பர் தான். அவர் தாங்க லாரி எடுத்துட்டு போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கிளீனர் பாண்டியராஜ் அப்படிங்கிறவரும் கூட இருக்கிறதாட்டு சொல்றாரு. என்ன அப்படின்னா, அந்த டிரைவர் வண்டியை கொண்டு அங்க சேர்த்துட்டாரு சிதம்பரத்துல. ஆனா என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டியில பெரிய டேமேஜ் ஆயிருக்குது. அதனால ஒர்க் ஷாப்ல வண்டியை விட்டுருக்காங்க. ஆனா நம்மளுடைய தங்கவேல் அப்படிங்கிற அந்த டிரைவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறாரு. அவருக்கு பயங்கரமான ஜுரம் அடிக்குது. அதனால நீ ஒண்ணு பண்ணணும்,
போகணும்ப்பா, இங்க இருந்து நேர நீ சிதம்பரம் போகணும், சிதம்பரத்துல இருந்து கிட்டத்தட்ட வண்டியை எடுத்துக்கிட்டு நீ நேர செட்டுக்கே வந்துரு. ஏன் அப்படின்னா அவர் போன லோட அவரால் எடுக்க முடியல, அவருக்கு ஃபீவர் கூடுனதுனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்குது, அவருக்கு ஒரு 5000 ரூபாய் நீ கையிலையும் கொடுத்துரு. அப்படி காசையும் கொடுத்து அந்த லாரி ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய செல்வத்தை வந்து அனுப்பி வைக்கிறாருங்க. நம்மளுடைய செல்வமும் என்ன பண்றாருன்னா அவருக்கு 2 வீலர் இருக்குது. சரி, நம்ம கிட்டத்தட்ட சொல்ல போனா 2 வீலர்ல போனாங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு உள்ளாடி போய் சேர்ந்துடலாங்க. அவர் அங்கிருந்து கிளம்பும் போதே நைட்டு மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நெருங்குதுங்க. சரி, 1 மணி நேரம் 11 மணிக்கு போயிடலாம், 12 மணிக்கு ரிட்டர்ன் வண்டியை எடுத்து கொண்டு விட்டுறலாம், நமக்கும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தாங்க நம்மளுடைய செல்வம் என்ன பண்றாரு அப்படின்னா சரி போகும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அந்த ரூட்ல வந்து ஒரு 20 நிமிஷம் போயிடுது. அதாவது சொல்ல போனா ஒரு 15-16 கிலோமீட்டர் அவர் தாண்டி வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி வரும்போது இவருக்கு திடீர்னு உடல் உபாதை, அதாவது வயிற்று கோளாறு ஏற்படுதுங்க. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி இங்க எங்கேயாவது பக்கத்துல அவ்வளவு வயல்காடு குளம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கிறதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய செல்வம் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ரோட்ல வந்துகிட்டே இருக்கிறாரு. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த ரோடு வந்து அதாவது என்ன அப்படின்னா இந்த 2017 காலகட்டத்துல பெரிய பெரிய பைபாஸ் ரோடுகள் வேலை நடந்துகிட்டு இருக்குங்க. அப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அந்த வேலைகள் போயிட்டு இருக்குது. அதனால இந்த ரூட் எல்லாம் அங்கேயாட்டு சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. அதுவும் சின்ன சின்ன ரோடுகள் வழியாட்டு தான் போகணும். அந்த மாதிரி இவரும் வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா அந்த அவர் வரக்கூடிய வழியில பெரிய வண்டிகள் எதுவும் இல்லைங்க, பைக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இவரும் என்ன பண்றாரு, சரி பைக்கு தானே போகுது, இங்க பெரிய ஆட்கள் இருந்த மாதிரி தெரியல, இந்த ஏரியா பக்கம் எதிராவது நம்ம ஒதுங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஜங்ஷன் திரும்புறாருங்க. அப்படி ஜங்ஷன் திரும்பும்போது அந்த பக்கம் தென்னந்தோப்பு, இந்த பக்கம் வந்து ஒரு பழைய கோவில் ஒன்று அந்த இடத்துல இருக்குதுங்க. அது ஒரு ஆலமரம் அரச மரம் எல்லாம் சேர்ந்து கலந்தாப்புல ஒரு காடு அமைப்பில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோவில் பக்கத்தில் வந்து ஒரு லைட் ஒன்று இருக்குங்க, பெரிய லைட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. சரி இந்த லைட் வெளிச்சம் இருக்குது, பக்கத்தில் வந்து குளமும் இருக்குது, நம்ம பக்கத்தில் போய் பாத்ரூம் இருந்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டி என்ன பண்ணுறாரு, அது கொஞ்சம் அந்த சரல் மணல் மாதிரி இருக்குங்க, அதுக்குள்ளாடி வண்டி இறக்குறாரு. அந்த கோவில் பக்கத்தில் கொண்டு வந்து அதாவது கோவிலுடைய எதிர்த்தாப்புல கொஞ்சம் தள்ளி தான் விட்டுருக்கிறாரு. வண்டியை விட்டுக்கிட்டு இவரும் வெகு வெகுவா நடந்து அந்த குளத்தங்கரை பக்கம் போறாருங்க. இவர்கிட்ட அந்த டைம்ல அந்த பட்டன் மொபைல் தான் இருந்திருக்குது. அந்த மொபைலை யூஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாருங்க. நேர போய் பாத்ரூமுக்கு உட்கார்றாரு ஒரு இடத்துல. அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தன்னுடைய வண்டி நிற்கிறது, அந்த கோவில், இது எல்லாமே கண்ணுக்கு அப்படி தெளிவா தெரியுங்க. ஏன்னா அங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு லைட்டுடைய வெளிச்சம். ஆனா பக்கத்துல எந்த வீடுகளும் கிடையாதுங்க. ரொம்பவே ஒரு காடு மாதிரியான அமைப்பும் கிடையாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலான சின்ன சின்ன இந்த கருவேல செடிகள் இருக்கு இல்லையா, அதுதான் வளர்ந்து நிக்குதுங்க. அந்த கேப்ல தான் இவர் போயிட்டு இருக்கிறார். அப்படி போயிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு விஷயத்தை அங்க பாக்குறாருங்க. அந்த கோவிலுடைய கொஞ்சம் தள்ளி, அதாவது கோவில்ல இருந்து ஒரு 10-20 அடி தள்ளி ஒரு 2 நபர்கள் வந்து இறங்கி வர்றாங்க. அவங்க கையில சரக்கு பாட்டிலோட வர்றதை இவருங்கிறதே பாக்குறாரு. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கவே அந்த நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல இருந்து சரக்கை ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணும்போது இவரு பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. இவரும் பேதி போயிட்டே இருக்குது, இவரும் உட்கார்ந்து இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதுவும் அந்த இருட்டுக்குள்ளாடி இருந்துங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 4 பேர் அங்கிருந்து நடந்து வர்றாங்க. இந்த 2 நபர்களையும் சுற்றி அந்த பின்னால கை கட்டிட்டு நின்று அப்படி நின்றுட்டே பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த 4 நபர்களும் இந்த 2 நபர்களும் அந்த சரக்கு சாப்பிட்றத வந்து அப்படி சுத்தி நின்று பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா அவங்க கூட உள்ளவங்களா இருப்பாங்க போல இருக்குது. கிட்டத்தட்ட 6 பேர் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டு காலை கழுவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த குளத்தங்கரை படிக்கட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து இறங்குறாருங்க. அப்படி இறங்குனவர் என்ன பண்றாரு அப்படின்னா காலை கழுவுறாரு. கழுவிக்கிட்டு ரிட்டர்ன் பார்க்கும்போது அங்க 2 பேர் தாங்க இருக்கிறாங்க. என்னடா 2 பேர் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, முதல்ல 6 பேர் இருந்தாங்களே, சரி அவங்க போயிருப்பாங்க போல இருக்குது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வண்டி பக்கம் அப்படி நடந்து வர்றாரு. அப்படி வரும்போது மறுபடியும் இவருடைய வயர் வந்து பயங்கரமா அந்த கலக்குதுங்க, அதாவது வயிற்று போக்காயிருது அவருக்கு. அதனால வயர் கலக்குதுங்க. வயர் கலக்கணும்னா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி நம்ம இன்னொருக்கா கூட போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாத்ரூம் போறாருங்க. அப்படி போகும்போது இந்த டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி தான் போறாரு. பாத்ரூமும் இருக்கிறாருங்க. அந்த நேரத்துக்கு பாத்ரூம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த 2 நபர்கள் வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள அப்படியே பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது மறுபடியும் அந்த 4 நபர்கள் இவங்களை சுத்தி இப்படி பார்த்துக்கிட்டே நிக்கிறத அப்படியே பாக்குறாங்க. என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இல்ல, அதாவது கால் கழுவிட்டு வரும்போது இல்ல, இப்ப அங்க எப்படி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க போயிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய செல்வம் என்ன பண்றாருன்னா மறுபடியும் கால் கழுவதுக்காக வர்றாருங்க.
காலையும் கழுவி முடிச்சுட்டு மறுபடி ஏறி பார்க்கும்போது அந்த 4 நபர்களும் இல்லை, இந்த 2 நபர்கள் மட்டும் இருக்கிறாங்க. அந்த வந்த 4 பேரும் போயிருப்பாங்க அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் மேலே ஏறி வந்துடுறாரு. சரி வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வண்டி கிட்டையும் வந்துடுறாருங்க. அவருடைய வண்டி கிட்ட வந்த அந்த டைம்ல என்னன்னா இந்த 2 நபர்கள் சரக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, கிட்டத்தட்ட இந்த டைம் வந்து ஒரு 11:30 அந்த மாதிரி ஆகுதுங்க. அந்த சரக்கு அடிச்சுட்டு இருந்த நபர்கள் படபடான்னு எழும்பி இவரை நோக்கி நடந்து வர்றாங்க. 2 பேருமே நடந்து வந்து என்னப்பா எங்க வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த நேரத்துல அவர் சொல்றாரு, இந்த மாதிரி உடல் உபாதை ஆயிடுச்சு, அதனால வந்துட்டு போறேன், கால் கழுவிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கவே இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு 6 பேர் இருந்தீங்க இல்லையா, நான் பார்த்துட்டு தான் அங்க போனேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஏன்னா அவர் கண்ணில் தெரிஞ்சதை அவர் சொல்றாரு. உடனே அந்த 2 நபர்களும் 6 பேரை பார்த்த நாங்கள் 2 பேர் தானப்பா இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் 6 பேர் அங்கே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் அடித்து சொல்கிறாரு. இல்லைப்பா நாங்கள் 2 பேர் தான் உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. உடனே இவரு சொல்கிறார், இல்லை நீங்கள் 2 பேரும் கீழே உட்காந்துருந்தீங்க, உங்களை சுற்றி 4 பேர் நின்று இருந்ததை நான் பார்த்தேன், அது 2 தடவை நான் பார்த்தேன், இப்போ தான் அவங்க இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இல்லைப்பா இந்த ஏரியா கொஞ்சம் மோசமான ஏரியா, ஏன் அப்படின்னா அந்த அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த பக்கம் அவ்வளவுமே இந்த கல்லறை தோட்டங்கள் நிறைய இருக்குது, ஒரு வேளை அந்த மாதிரி உங்க கண்ணுக்கு எதாவது தெரிஞ்சிருக்கும், நீ சீக்கிரம் அங்கிருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நபர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பைக்கை கீழே கொண்டு வரலைங்க, இவங்க ரோட்லேயே விட்டுருக்குறாங்க. அந்த 2 நபர்களும் அவங்க அப்படி ஏறி போய் அவங்களுடைய பைக் எடுத்துட்டு அவங்க அந்த பக்கம் பார்த்து அப்படியே கிளம்பிடுறாங்க. இவருக்கு இந்த பக்கம் போகணுங்க. இவரும் சரி நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு நினைச்ச நம்மளுடைய செல்லும் வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க. அரண்டுறாரு, ஐயோ இது என்னடா பெரிய கூத்தாய் போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா அங்க ஒரு கோவில் இருக்குது, அதையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த லைட் வெளிச்சம் பளிச்சுன்னு அடிச்சுட்டு இருக்குங்க. அதனால இவருக்கு கொஞ்சம் பயம் இல்லை. இருந்தாலும் அந்த ஏரியா வந்து அந்த ரோடு அந்த இடம்லாம் வந்து ஒரு டியூப் லைட் கூட இல்லைங்க, இருட்டா இருக்கக்கூடிய ஒரு ரோடு தாங்க அந்த பக்கம் இருக்குது. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த லைட் வெளிச்சம் தான் அந்த ஏரியா ஃபுல்லாவே கொஞ்சம் கவர் ஆகுது அப்படின்னு கூட சொல்றாங்க. சரி வண்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. நல்ல வண்டிங்க, அவருடைய வண்டி புது வண்டி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லைங்க. என்னடா பண்றது இந்த நேரத்துல, இவனுங்க வேற இந்த மாதிரி இடம் வேற மோசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டானுங்களே, இப்ப நம்ம இங்கிருந்து எப்படி கிளம்புறது? சரி வண்டியை மேல தள்ளிக்கிட்டு போய் நம்ம ரோட்டுக்கு மேல விட்டுருவோம், ரோட்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா இதான் ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தாங்க வண்டியை தள்ளுறாரு. அது ஆல்ரெடி என்ன அப்படின்னா ரோட்ல இருந்து ஒரு 8 அடிக்கு அப்படி ஒரு பள்ளங்க, அதுவும் சரல் மண். அந்த இடம் வந்து வண்டியை வந்து தள்ளவோ இவங்க வண்டியை தள்ளிட்டு மேலே ஏறவோ செய்தாருன்னா இவருடைய காலோட சேர்ந்து சிரிப்பாகி கீழே போயிருது வண்டி. சரி நம்ம கீழே வச்சுக்கிட்டு ரோட்ல நம்ம நிற்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரோட்ல நிற்கிறாரு. ரோட்ல நின்றுக்கிட்டு இவர் யாருக்கு கால் பண்றாருன்னா லாரியுடைய ஓனருக்கு தாங்க கால் பண்றாரு. கால் பண்ணி விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது லாரி ஓனருடைய மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லுது. என்னடா இவருடைய நம்பர் வந்து இந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப்ல இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்ட நம்மளுடைய செல்வம் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு தெரியக்கூடிய இனி ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவருக்கு கால் பண்றாங்க. அவரும் லாரி டிரைவர் தான், அதே கம்பெனில தான் ஓடிட்டு இருக்கிறாரு. அவருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்துட்டேன், வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை, முடிஞ்சா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ஒரு மெக்கானிக் நண்பர் இருக்கிறாரு, அதாவது பைக் மெக்கானிக்குங்க, அவரை கூட்டிகிட்டு சீக்கிரம் வர முடியுமா, இந்த ஏரியாவில் நான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே நடந்த விஷயங்கள் எதையும் சொல்லலை, இதை மட்டும் அப்படியே சொல்கிறாரு. இதை சொன்ன உடனே அந்த நபரும் சரிப்பா நீ அங்கே வெயிட் பண்ணு, நான் என்னுடைய பைக்கில் அவரை கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் அந்த மாதிரி அங்கிறது கிளம்பிட்டாருங்க. அப்படி கிளம்புன அந்த நண்பர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலுமே 20 நிமிஷம் ஆகுங்க. சரி அது வரைக்கும் நம்ம ரோட்லேயே நிற்போம், கீழே இறங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க. அந்த நேரத்துக்கு மறுபடியும் நம்மளுடைய செல்வத்துடைய வயறு கலக்குதுங்க. ஐயோ இது வேற பெரிய தொல்லையா போச்சுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செல்வம் என்ன பண்றாருன்னா அந்த குளத்தங்கரையை நோக்கி தான் போயாகணும். சரி இவங்க சொன்ன விஷயத்துல நம்ம மனசுல எடுக்க வேண்டாம், நம்ம பாட்டுக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரும் மறுபடியும் அதாவது ரோட்டு பக்கத்துல, அதாவது கீழ் பக்கத்துல வண்டியை வச்சுட்டு இவர் அந்த குளத்தங்கரைக்கு போறாருங்க. போய் இவருடைய உபாதைகளை கழிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்த்தா அந்த படித்தரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளத்துடைய படித்தரை தெரியுங்க. அது வேற என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குளத்துக்குள்ள இருந்து 2 பெண்கள், அதாவது பெண்ணுடைய உருவ தோற்றத்துல 2 உருவங்கள் மேல வருதுங்க. அந்த படித்தரையில ஏறி அப்படியே வெளியே போகுதுங்க. அதுக்கு பின்னால ஒரு 3 ஆணுடைய உருவங்கள், அதாவது தலைமுடியை வச்சுதான் அவர் ஆண் பெண் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. மற்ற மாதிரி அவருடைய கண்ணுக்கு பெருசா தெரியலைங்க. அப்படி ஒரு 3 பேர் அந்த குளத்துல இருந்து மேலே ஏறி அப்படியே நடந்து போறாங்க. வெளியே போறதை பார்த்த உடனே இவருக்கு அப்படி கை காலெல்லாம் நடுங்கிருதுங்க. ஏன் அப்படின்னு அங்க போகக்கூடிய அந்த பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி அவங்களுடைய உடல் வந்து அந்த உடலே
தெரிய மாட்டேங்குது, ஃபுல்லாக பிளாக் ஆட்டே தெரியுது, ஒரு ஷேடோ மாதிரி அப்படியே தெரியுதுங்க. அப்படியே அது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவிலில் போட்டிருந்த லைட்டு டப்புன்னு ஆஃப் ஆன உடனே இவருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியலை. ஏன்னா அந்த இடத்துல பயத்தின் உச்சத்தில் நம்மளுடைய செல்வம் உட்கார்ந்துருக்கிறாரு. ஏன் அப்படின்னா செல்வத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இதுதாங்க முதல் தடவை நடக்குது. செல்வம் அரண்டு போயிடுறாரு. பார்த்துக்கிட்டு ஐயையோ நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறோம், பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாரு. பத்ரகாளி அம்மனுடைய பக்தன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனால அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு அவருடைய நெஞ்சில வந்து இந்த பத்ரகாளியுடைய டாலர் போட்டு வச்சிருப்பாராம். அந்த டாலர் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு அந்த இடத்துல. அந்த உருவங்கள் போய் அந்த லைட்டும் அணைஞ்ச பிறகு இவருக்கு எதுவுமே தெரியல. கண்ணுக்கு ஃபுல்லாவே அந்த இடம் வந்து இருட்டாக இருக்குங்க. அந்த இடத்துல இவருடைய கையில இருக்கக்கூடிய அந்த டார்ச் லைட்டை ஆன் பண்றாரு. அதாவது ஆன் பண்ணி தான் வச்சிருக்கிறாரு. அந்த லைட்டை எடுத்துக்கிட்டு எப்படியாவது காலை கழுவிட்டு இங்கிருந்து நம்ம ஓடிடணும், அந்த ரோட்டை தாண்டி போயிடணும், அவங்க வர்றது வரைக்கும் நம்ம கொஞ்சம் தள்ளி எங்கேயாவது போய் நிற்கலாம் அப்படின்னு நினைச்ச செல்வம் அந்த குளத்தங்கரையில் இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுக்கு வர்றாருங்க. அப்படி படிக்கட்டுக்கு வரும்போது அவர் அங்கே காணக்கூடிய காட்சி, அவருடைய உயிரே கொஞ்ச நேரத்தில் போயிடும் அப்படிங்கிற ஒரு காட்சி அவர் காண்றாருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு வெள்ளை துணி போட்டு ஒரு நபர் வந்து, அதாவது இறந்து போனவங்களுக்கு மூடி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெட் பாடி இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அரண்டு போயிடுறாருங்க நம்மளுடைய செல்வம் அந்த இடத்துல. இருந்தாலும் அது வெறும் வேட்டியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய செல்வம் முன்னேறுறாரு அந்த குளத்தை நோக்கி. அது ஒரு சின்ன சின்ன கேப்பு தான் போட்டு வச்சுருப்பாங்களாம், ஒரு ஆள் உள்ளே போகிற மாதிரி. அப்படியே அப்படி இறங்குறாருங்க. உள்ளே இறங்கி அதை வந்து இப்படி கால் வச்சு தட்டி பார்க்குறாரு. என்ன அப்படின்னா வேட்டி தானா இல்லை மனுஷங்க தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி தட்டி பார்க்கும்போது உண்மையிலே ஒரு மனிதனுடைய காலில் தட்டினா எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங்ஸ் அவருக்கு வருதுங்க. எதுக்கு நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி காலை கழுவ ஆரம்பிக்கிறாரு. காலை கழுவுனவர் திடீர்னு திரும்பி பார்க்கும்போது அந்த வெள்ளை உருவம், அதாவது அங்கே படுத்திருந்தது இல்லையா, அந்த உருவத்தை அங்கே காணாத உடனே இவர் அரண்டுறாரு. ஐயோன்னு சொல்லிக்கிட்டு எழும்பும்போது கரெக்டாக நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன கேப் மாதிரி தான் போட்டிருப்பாங்க நடக்கிறதுக்கு, அந்த குளத்துக்குள்ளே போகிறதுக்கு. அந்த கேப்புக்கு அந்த பக்கத்தில் அந்த உருவம் அப்படியே உட்கார்ந்து இருக்குங்க. தலைவலியாக மூடிக்கிட்டு, அதாவது ஒயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து, அதாவது வேட்டியை வந்து இப்படியே மூடிக்கிட்டு கருன்னு அந்த முகம் அப்படி தெரியுது. அந்த வேட்டியுடைய அந்த வெளிச்சத்தில் இவர் கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த மொபைல் வெளிச்சத்தில் கரெக்டாக தெரியுதுங்க. பார்த்து அரண்டு அப்படியே மயங்கி அந்த இடத்துல, அதாவது அந்த படித்தரையில் அப்படியே விழுந்துடுறாருங்க செல்வம். விழுந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகுமாருங்க. அதாவது நண்பர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, தங்கவேல். இதில் கொஞ்சம் பேர் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தங்கவேல் அப்படிங்கிறது அந்த முதல்ல ஒரு டிரைவர், அந்த தங்கவேல் அப்படின்னு சொல்லி அந்த பேரை மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தங்கவேலில் அவருடைய பேர் வந்து சிவகுமார். அவர் தான் ஒர்க் ஷாப்பில் இருந்து அந்த ஒரு நபரை கூட கூட்டிகிட்டு வர்றாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவருடைய பேர் தாங்க சிவகுமார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தங்கவேல்னா ஏற்கனவே ஒரு டிரைவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் தான் தங்கவேல். ஓகே, கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. ஓகே, கொஞ்சம் கவனிச்சுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகுமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இடத்துல, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த மெக்கானிக்கலை கூப்பிட்டுக்கிட்டு கரெக்டாக அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாருங்க. அந்த ஏரியா அவர் சொன்ன ஏரியா இதுதான் அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் இவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. ஏன் அப்படின்னா பவர் கட் ஆகிடுச்சு. அந்த ஒரு லைட்டு தான் அதில் இருந்தது, தெருவிளக்கு கூட இல்லை. அந்த லைட்டை அடிச்சு பார்க்குறாங்க, அவங்க டார்ச் லைட்டு கொண்டு வந்துருக்குறாங்க, அடிச்சு பார்க்குறாங்க. அப்போ அந்த கோவிலை பார்த்துடுறாங்க. கோவிலை பார்த்துக்கிட்டு பார்க்கும்போது பக்கத்திலே குளம் இருக்குது. அந்த குளத்தன் கரையில் லைட்டாக இந்த மொபைலுடைய அந்த லைட் வெளிச்சம் தெரியுதுங்க. இதை பார்த்த உடனே இவங்க என்னன்னா, அங்கே ஒரு வெளிச்சம் தெரியுது, ஒருவேளை அங்கங்கேயும் உட்கார்ந்து இருக்கிறானோ, ஏற்கனவே வயறு வேற சரியில்லைன்னு சொன்னா இல்லையா, அதனால அங்கே இருக்கிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிறதுக்கு நேராக கீழ் பக்கத்தில் தாங்க அந்த பைக் இருக்குது. பைக்கையும் பார்த்துடுறாங்க. சரி, அப்போ அது அவனாக தான் இருக்கும், நம்ம எதுக்கு அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு சிவகுமார் மற்றும் அந்த மெக்கானிக் அப்படிங்கிற அந்த நபரும் 2 பேரும் அங்கே வர்றாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது இங்கே நம்மளுடைய செல்வம் அப்படியே இருக்கிறார். என்ன அப்படின்னா மயக்க நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாரு. தண்ணீரை எடுத்து, அதாவது குளம்தான பக்கத்தில் இருக்குது, தண்ணீர் எடுத்து முகத்தில் தெளிக்கிறாங்க சிவகுமார் மற்றும் அந்த மெக்கானிக். அப்படி தண்ணீரை தெளிக்கும் போது ஐயோ காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமாக அலறிக்கிட்டு எழும்புறாருங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா இங்கே வந்து உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு எதுவுமே சொல்ல முடியலை. என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு பயத்தில் உள்ள அந்த இதயம் வந்து படபடத்துக்கிட்டே இருக்குதுங்க. சரி வாடா, மேலே வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறாங்க. கரெக்டாக வண்டிக்கிட்ட வர்றாங்க. வண்டிக்கிட்ட வரக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, அந்த கோவிலில் போட்டிருந்த இல்லையா லைட்டு, அந்த டைமில் எரியுதுங்க. அதாவது பவர் அப்போ தான் ஆன் ஆகிருக்குது, பவர் வந்துடுதுங்க. ஐயோ அப்பா கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பைக்கு கிட்ட வந்துடுறாங்க.
பைக்கிட்ட வந்து அந்த மெக்கானிக்கல் ஒரே கிக்கில் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. என்னப்பா ஒரு பிரச்சனையும் இல்லை, வண்டி நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தாங்க இங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து செல்வம் சிவகுமார்கிட்ட எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரி ஒரு நிமிஷம் கூட இங்கே நம்ம நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கிளம்பும்போது நம்மளுடைய சிவகுமார் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அமானுஷ்யங்கள் இருக்கக்கூடிய இடம் மாதிரி தெரியுதுடா, அதனால இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி பைக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரி நீ இங்கேருந்து கிளம்பிடு, நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அதாவது என்ன அப்படின்னா சிவகுமார் மற்றும் மெக்கானிக் வந்த வழியை பார்த்து ரிட்டர்ன் போயிடுறாங்க. நம்மளுடைய செல்வம் சிதம்பரத்தை பார்த்து அவரும் கிளம்பிடுறாருங்க. அப்படி கிளம்பி இவர் எங்கே வர்றாரு அப்படின்னா கரெக்டாக அவருடைய அந்த லாரி செட்டுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ஒர்க் ஷாப்புக்கு பேர சொல்லியிருக்கிறாங்க, அங்கே வந்து சேர்றாங்க. மணி கரெக்டாக 1:15 ஆகுதுங்க. அந்த டைமுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தங்கவேல் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஒரு டிரைவர், அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறாரு. அவருக்கு பயங்கரமான ஜுரம், அதனால அவர் அங்கே இருக்கிறாரு. அவருக்கு போய் இந்த 5000 ரூபாய் காசை வந்து அந்த ஓனர் கொடுக்க சொன்னார் இல்லையா, அதை கொடுத்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறது மாதிரி நினைக்கிறாரு. சரின்னு ஒர்க் ஷாப்புக்கு போன பிறகு அந்த வண்டியில் ஓடக்கூடிய கிளீனர் பாண்டியராஜ் அப்படிங்கிறவர் அங்கே இருக்கிறாரு. ஏன்னா இவருக்காக வெயிட் பண்ணிட்டு அவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டோடனே இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம், நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நள்ளிரவு நேரம் அங்கே உள்ளே விட மாட்டாங்க, காலையில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஓனர் இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கொண்டு செட்டில் விட சொல்லியிருக்கிறாரு, நைட்டோட நைட்டாக விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்மளுடைய செல்வம் சொல்கிறாரு. ஏன்னா ஓனருடைய மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குதுங்க, வேற எதுவும் கேட்கவும் முடியாது, அதனால கண்டிப்பாக நம்ம வண்டியை கொண்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டியராஜனை தன்னுடைய பைக்கில் ஏற்றிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த தங்கவேல் அப்படிங்கிற அந்த டிரைவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறார் இல்லையா, அவரை நோக்கி போகிறாங்க. அங்கே போன உடனே அவர்கிட்ட அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கி உள்ளே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் பண்ணி தாங்க உள்ளே போயிருக்கிறாங்க. போயிட்டு இந்த காசை கொடுத்துருக்குறாங்க. காசை கொடுத்த பிறகு ஏன் என்னாச்சு திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு, வண்டியுடைய ஃப்ரண்டில் வந்து பட்டை செட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பட்டை செட் வந்து 2ஆ உடஞ்சிருக்குது. அது எதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டிரைவர் அதாவது தங்கவேலுக்கு ஒரு பெரிய சம்பவமே நடந்து முடிஞ்சிருக்குங்க. அவரு சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் நான் மாட்டிக்கிட்டேன்ப்பா, அதனால தான் இந்த பிரச்சனையே நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து அவர் லோடை ஏற்றிக்கிட்டு கரெக்டாக எங்கே வந்திருக்கிறாருன்னா சிதம்பரத்தை நோக்கி வந்திருக்கிறாருங்க. அப்படி சிதம்பரத்தை நோக்கி வரும்போது என்னென்னா இந்த மாதிரி இந்த பைபாஸ் வேலை நடக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, பைபாஸ் ரோடுடைய வேலைகள்லாம் ஆரம்பிக்கப்பட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த டைமில் ரோடுகள் அங்கங்கேயா மாற்றி விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி வேற வழியில் போங்க வேற வழியில் போங்கன்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் ரோடை வந்து வேறொரு வழியில் போகிறாங்க. அந்த ரோட்டை போக முடியாது, அதனால அந்த மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு தெரிந்த ஒரு ரோடு தாங்க, ஒரு ஊரை தாண்டி அந்த ரோடு போகும். அந்த ரோட்டில் தான் தங்கவேல் மற்றும் பாண்டியராஜ் 2 பேருமே வண்டியிலே இருக்கிறாங்க. பாண்டியராஜுக்கு ஏற்கனவே ரொம்ப தூக்க கலக்கமாக இருக்கிறாரு. அவர் கிளீனர் அப்படிங்கிறதுனால சரிப்பா நீ போய் படுத்துக்க, நான் கொஞ்சம் கழிச்சு உன்னை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய தங்கவேல் தாங்க அந்த வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓட்டிக்கிட்டு அந்த ஊருக்குள்ளாடி வண்டி வந்துகிட்டு இருக்குங்க. இந்த கேப்புக்குள்ளாடி ஒரு சம்பவம் நடக்குது. கரெக்டாக அந்த ஊரை பற்றி நன்றாகவே தெரிந்த நம்மளுடைய அந்த தங்கவேல் அப்படிங்கிறவர் வண்டி ஓட்டிக்கிட்டே வரும்போது ஒரு ஊரை தாண்டுறாரு. அதன் பிறகு அந்த ஊருடைய சுடுகாட்டை தாண்டுறாரு. அப்படி தாண்டும் போது அவருக்கு ஒரு வழி தெரியுங்க, அதாவது மண் ரோடு தான். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டரை வந்து குறைச்சிக்கிட்டு இந்த கேப்பில் போயிட்டோம் அப்படின்னா ஒரு 3.5 கிலோமீட்டரில் அந்த ரோட்டை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தெரியுங்க. அதனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி நம்ம இந்த வழியை நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய தங்கவேல் வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. மற்ற பாண்டியராஜ் அப்படிங்கிற நபர் வந்து பின்னால் தூங்கிட்டு இருக்கிறாரு, அதாவது அவருடைய சீட்டுக்கு நேரம் பின்னால் இருக்கக்கூடிய இடத்துல தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே அந்த வண்டி ஓடி போயிட்டே இருக்குங்க. நம்மளுடைய தங்கவேல் அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அந்த சுடுகாடு அப்படிங்கிற அந்த இடத்தை தாண்டின பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் தாங்க இருக்குது. அப்படி போகும்போது ஒரு அழகான பெண்கள் தலையில் ஒரு கூடையை வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அந்த பெண்ணை பார்க்கும்போது ரொம்ப அழகாக வேற இருந்திருக்கிறாங்க. இந்த நைட்டு வேளையில் இப்படி ஒரு பொண்ணு போயிட்டு இருக்குதே, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இவரும் வண்டியை நிப்பாட்டுறாங்க. அந்த பெண்ணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அந்த மெயின் ரோட்டில் விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிம்மா நான் விட்டுறேன், ஆனால் நீ எப்படி ஏறுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா அந்த ஃப்ரண்டில் வந்து நம்மளுடைய கிளீனர் சீட்டு இருக்குது, ஆனால் யாராவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின் பாடியில வேணா ஏறிக்காமா நான் ஒன்றை கொண்டு அந்த இடத்துல விட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பின் பக்கத்தில் அந்த கேபினில் வந்து ஒரு ஸ்கொயராக ஒரு கேப் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணலாம். அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டு பின்னால் ஒரு லைட் வச்சுருப்பாங்க. கேபினில் இருந்து பாடியில் அந்த லைட் வெளிச்சம் தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி அந்த லைட்டை ஆன் பண்ணி விட்றாரு. அப்படி ஆன் பண்ணி விட்ட நேரத்தில் அந்த பெண் எப்படி அந்த பாடிக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறதே தெரியலைங்க. அதாவது ஒரு 2 செகண்டில் இதெல்லாம் நடக்குது. டோரை திறக்கிறாரு, லைட் ஆன் பண்ணுறாரு, இவ்வளவுதான் அவர் பண்ணுறாரு. அந்த பெண் பின்னால் நிற்கிறாங்க.
சரி, அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வந்து எந்த இடத்துலையும் பிடிக்கல. அந்த வண்டியில பாடியிலயோ எங்கேயுமே பிடிக்காம அப்படியே நிற்கிறாங்க. இப்படி நட்டத்துக்கு நிற்கிறாங்க. தலையில இருக்கக்கூடிய கூடையில வரைக்கும் அந்த பெண் கையை வைக்கவே இல்லைங்க. என்னடா நடக்குது, இப்படி நிற்கிது இந்த பொண்ணு, எதையாவது பிடிச்சிட்டு நில்லுமா, இல்லைன்னா கீழே உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் வழியா நம்மளுடைய தங்கவேல் சொல்றாருங்க. ஆனால் அந்த பெண் இல்லை, நீங்கள் வண்டியை ஓட்டுங்க, நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லுதுங்க. சரி, வண்டியில் ஏறி ட்ரைனிங் கூடுதலாக இருக்கும் போல இருக்குது, அதனால தான் இவ்வளோ வேகமாக எல்லாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தங்கவேலும் வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி வண்டி ஓட்டும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிரர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பேக் சைடில் தெரிகிற மாதிரி மிரர் வச்சுருப்பாங்க. அந்த மிரர் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, வண்டி காலியாக இருக்கும்போது மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாடி மட்டத்துக்கு கொஞ்சம் சாதனங்கள்லாம் ஏற்றி வச்சுருக்குறாங்க. இந்த லோடு இறக்குறதுக்கான அந்த சாதனங்கள்லாம் இருக்குது. அதுக்கு மேலே தான் இந்த பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்குது. ஆனால் கரெக்டாக அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த பெண் நிற்கிறது அப்படி தெளிவாக இவருக்கு தெரியுங்க. அந்த மிரரையும் பார்த்துக்கிட்டே தாங்க வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டும் போது திடீர்னு அந்த பெண்ணை காணலைங்க. என்னடா இந்த பொண்ணு, நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம், அதிலேயே குதிச்சிருச்சா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்தில் வண்டியை அந்த இடத்துல நிப்பாட்டுறாருங்க தங்கவேல். வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு தங்கவேல் கீழே இறங்குறாரு. அப்படி கீழே இறங்கி பார்க்கும்போது ஒரு பேரதிர்ச்சி, அந்த பெண் அந்த வண்டியில் எங்கேயுமே இல்லைங்க. சுற்றி டார்ச் லைட் அடித்து பார்க்குறாரு. ஆல்ரெடி அந்த கேபினில் போட்ட லைட் அப்படி இருக்குது. எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு அப்படி சுற்றி பார்க்குறாரு. அந்த பொண்ணை காணவே இல்லைங்க. என்னடா நடக்குதுங்க, அந்த பொண்ணு எப்படி போச்சுது, எப்படி ஏறிச்சுது, எப்படி இறங்கிச்சுதுன்னே அவருக்கு தெரியலைங்க. சரி, நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இருந்தாலும் ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி நம்ம விட்டுட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு பயத்தில் அப்படியே திரும்பி பின்பக்கத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறாருங்க. இவர் கையில் டார்ச் லைட் இருக்குது, பின்னால் அந்த கேபினுக்கு பின்னால் ஒரு லைட்டு போட்டார் இல்லையா, அந்த லைட்டு வெளிச்சமும் இருக்குது. அதையும் வச்சுட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 அடி தூரத்தில் அந்த பெண் அங்கேருந்து ஒரு மாதிரி பத்திரகாளி மாதிரியான வேஷத்தில் அப்படியே ஓடி வருதுங்க. அதுவும் பயங்கர அகோரமாக இருக்குது. முகத்தெல்லாம் பார்க்க முடியல, ரத்த வெள்ளமாக இருக்குது. அப்படியே ஓடி வருது. ஆனால் தலையில் இருக்கக்கூடிய அந்த கூடை வந்து அப்படி தாங்க இருக்குது. அது என்ன கூடை, அதுக்குள்ளே என்னது வச்சுருந்தாங்க எதுவுமே அவருக்கு தெரியாதுங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு புரிஞ்சுது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டோம், இங்கேருந்து நம்ம தப்புறது தான் முதல் வழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தங்கவேல் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக வண்டிக்குள்ளே ஏறிடுறாங்க. வண்டிக்குள்ளே ஏறி பாண்டியராஜன் 2 தட்டி எழுப்பி விடுறாரு. டே எந்திரான்னு சொன்னோன்னே பாண்டியராஜன் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு அப்படியே உட்கார்ந்துருக்கிறாருன்னு கிளீனர் சீட்டில் சைடில் பாருடா அப்படின்னு சொல்லும்போது பாண்டியராஜன் பார்க்கறது இந்த விஷயத்தை தாங்க. அந்த பின்னால் அந்த பெண் வந்து அப்படியே துரத்திக்கிட்டு ஓடி வருதுங்க. அதை பார்த்தோன்னே யாருன்னேன்னு சொல்லிக்கிட்டு பாண்டியராஜன் நம்மளுடைய தங்கவேலுக்கிட்ட கேட்குறாருங்க. ஆனால் தங்கவேலுக்கு என்னென்னு சொல்ல முடியல. நம்ம முதல்ல அந்த பொருளை கொண்டு இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல வேகமாக வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வண்டி ஓட்டும்போது வண்டியில் ஆல்ரெடி வந்து அந்த லோடு வேற இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க போயிட்டு இருக்கிறது ஒரு மண் ரோடு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மண் ரோட்டில் அங்கே இங்கேயாட்டு இந்த கல்லுகள்லாம் நிறைய இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய கல்களில் ஏறி இறங்குனதுல ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய பட்டை செட்டுன்னு சொல்லக்கூடிய பட்டை செட்டு உடஞ்சே போயிடுதுங்க. அப்படியே எப்படிலாமோ அந்த ரோட்டில் வந்து ஏறிடுறாங்க. வண்டியை நேர இழுத்து, அதாவது என்ன அப்படின்னா அந்த ரோடு வரைக்கும் அந்த பின்னால் அந்த பெண் ஓடியே வந்திருக்கிறாங்க. அப்போ இவருக்கு புரியுது, என்னதோ ஒன்று நம்மளை சரியா வேலை வாங்கிடுது, அப்படி வேலை வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வேகமாக வண்டி எடுத்துக்கிட்டு அந்த பட்டை செட்டு உடஞ்ச பட்டை செட்டோட வண்டி ஒரு சைடாக இப்படி சரிஞ்சிடுச்சான். அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு வந்து லோடு இறக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போகிறீங்க. ஒர்க் ஷாப்பில் கொண்டு விட்டுறாரு. ஒர்க் ஷாப்பில் விட்டுக்கிட்டு அங்கேருந்து வேறொரு லாரியை வச்சு அந்த லோடுகள் அவ்வளோத்தையுமே சிதம்பரத்துக்கு இறக்கியிருக்கிறாங்க. இறக்குறது மட்டும் இல்லை, அங்கேருந்து இன்னும் லோடு எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த லோடை வந்து இவர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாரு நம்மளுடைய செல்வம். அவராலையும் இப்போ அதை எடுக்க முடியாதுங்கிற கண்டிஷன் தாங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஷாப்புக்கு வந்த பிறகு இவருக்கு அதை நினைச்சு நல்லா பயந்துட்டாரு தங்கவேல் பயந்ததுனால அவருக்கு பயங்கரமான ஜுரங்க. அந்த ஜுரத்தினால அவர் பயங்கரமாக தலை சுற்றி கீழே விழுந்துடுறாருங்க. அதனால அந்த கிளீனர் பாண்டியராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆட்டோ பிடிச்சிதாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிட்டு ஓனருக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கிறாருங்க. இப்படி தான் இந்த சம்பவம் நடந்துச்சு, அதனால தான் நான் இப்போ மாட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு அமானுஷ்யமான அந்த சம்பவத்தை சொன்ன உடனே நம்மளுடைய செல்வமும் இந்த மாதிரி நான் வந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு நடந்த அந்த விஷயத்தையும் சொல்றாருங்க. 2 விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு மாறி ஐயோன்னு சொல்லி நெஞ்சில கையை வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. சரி, இனி இப்போ எதுவுமே பண்ண முடியாது, காலையில் வண்டி எடுத்துட்டு கிளம்பு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தங்கவேல் செல்வத்துக்கிட்ட சொல்லிடுறாரு. அதே மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4:30-5 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு ஓனர் கால் பண்ணுறாரு. வண்டி ஏன்டா இன்னும் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஓனர்கிட்ட சொல்லிடுறாங்க. சரிப்பா, நீ வண்டி எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய செட்டில் கொண்டு விட்டுக்கிட்டு நீ வீட்டுக்கு போ, அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓனரும் ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, காலையில் விடிஞ்ச பிறகு தாங்க அங்கேருந்து வண்டி எடுத்துருக்கிறாரு. மயிலாடுதுறைக்கு அவர் வந்து சேர்ந்துடுறாருங்க. மயிலாடுதுறையில் வந்து அவருடைய அந்த லாரி செட்டில் கொண்டு வண்டியை போட்டுக்கிட்டு அவரும் என்ன பண்ணிடுறாரு, நேராக வீட்டுக்கு போயிடுறாருங்க. வீட்டுக்கு போனவர் அன்னைக்கு பகல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்குது. அவருக்கு அந்த பயம் இருந்திருக்குது. தன்னுடைய
வீட்டில் வந்து எதையுமே சொல்லிக்கிடல. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க வீட்டில் இருந்து வேலைக்கு போக வேண்டாம், வேற ஏதாவது வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த சம்பவத்தை சொன்னால் அவங்களும் பயப்படுவாங்க, நமக்கு இது பிரச்சனையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறைச்சிடுறாருங்க வீட்டில். கிட்டத்தட்ட அன்னைக்கு நைட்டுங்க இவங்களுடைய வீடுடைய அந்த அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு ஹால், அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம் தாங்க இருக்குது. அதன் பிறகு கிச்சனுங்க, மேலே ஒரு பெட்ரூம் இருக்குங்க. ஆனால் வெளியோட தான் போகணும், அதாவது வெளியில் படிக்கட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வெளியே படிக்கட்டு வச்சுருப்பாங்க. மேலே ஒரு பெட்ரூம் மட்டும் இருக்குதுங்க. இவங்க மேலே இருக்கக்கூடிய பெட்ரூமை தான் நம்மளுடைய செல்வம் மற்றும் அவங்களுடைய மனைவி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு மகள் தான், அவங்க எப்போவுமே பாட்டி செல்லும், அதனால பாட்டிக்கிட்ட தான் தூங்குவாங்க. இவங்க 2 பேரும் தாங்க மேலே படுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டுங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் வந்து நன்றாக தூங்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு 2 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அவருக்கு ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க. தன்னுடைய மனைவியுடைய குரல்ல வீட்டுடைய வெளிப்பக்கத்தில், அதாவது மொட்டை மாடியிலே அந்த ரூம் இருக்குது இல்லையா, அது தாண்டி மொட்டை மாடி நிறைய இருக்குங்க. அந்த மொட்டை மாடியில் நின்றுக்கிட்டு அவங்க மனைவியுடைய வாய்ஸில் என்னங்க வெளியே வாங்க, என்னங்க வெளியே வாங்க அப்படிங்கிற சத்தம் கேட்குதுங்க. அரண்டு போய் தான் எந்திக்கிறாருங்க. எந்திரிச்சு கதவை திறக்கிறாரு. கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் மனைவி படுத்திருக்கிறாங்களான்னு பார்க்கும்போது மனைவி இல்லைங்க. அப்போ நம்மளுடைய மனைவி தான் வெளியே நிற்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாருங்க. அப்படி கதவை ஓப்பன் பண்ணி பார்த்து அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் வந்து அந்த மாதிரி எந்த உருவத்தையும் பார்க்கல இல்லையா, ஆனால் தங்கவேல் ஒரு உருவத்தை பற்றி சொன்னார் இல்லையா, அதாவது அவரை பின்தொடர்ந்து ஓடி வந்துச்சுன்னு, அந்த உருவம், அதே உருவம் அங்கே நிற்கிதுங்க. ஒரு பெண் வெள்ளை சேலை கட்டி தலைவெறி கோலமாட்டு அதனுடைய கண்களெல்லாம் பார்க்கவே முடியலையா, அப்படி இருக்குது. அதாவது இந்த குருட்டு கண்கள் இருக்கும்ல, அந்த கண்ணில் வெள்ளை கலரில் லைட் எரிஞ்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தோடு அப்படி நிற்கிதுங்க. இதை பார்த்த உடனே அரண்டுறாரு. அரண்ட வேகத்துக்கு அது என்ன பண்ணுது அப்படின்னா, இவருடைய சங்கை வந்து அப்படி அது கழுத்து இருக்குது இல்லையா, வந்து டப்புன்னு நெரிச்சு பிடிச்சி அப்படியே உள்ள தள்ளிடுதுங்க. உள்ள தள்ளி இவர் கட்டிலே வந்து விழுந்துடுறாரு. கட்டிலில் விழுந்து இவரை அப்படி நசுக்குதுங்க. ஓம் போட்டு நசுக்கிட்டு இருக்கு. இவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு, ஐயோ ஐயோ காப்பாத்துங்கன்னு. ஆனால் சத்தம் வெளியே வரலைங்க. இவர் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு இவருடைய முகத்தில் யாரோ தண்ணீர் எடுத்து வீசக்கூடிய, அந்த தண்ணி பட்டா தெரியும் இல்லையா, அந்த மாதிரி வீசி கண்ணை திறக்கிறாருங்க. அப்பந்தான் அவருக்கு தெரியுது அவர் பார்த்ததெல்லாம் கனவு தான். ஆனால் அவரு அந்த இடத்துல அது அப்படி நல்லா உணர்ந்திருக்கிறார். தன்னுடைய உடம்புல அது வந்து ஏறி இந்த மாதிரி கழுத்தை நெரிச்சதை அப்படி உணர்ந்திருக்கிறாருங்க. இவர் எழும்பி இருக்கிறத பார்த்துட்டு மனைவி வேற அப்படி நல்லா பயந்துட்டாங்க. என்னங்க ஆச்சு, ஏங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க, இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணதில்லையே, என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டமா, இந்த மாதிரி ஒரு உருவம் என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடுச்சு அப்படிங்கிறது மாதிரி அந்த பயத்தோடவே அந்த இடத்துல அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. சரி, இதை மொத்தமாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு என்ன நடந்துச்சோ அதையும் சொல்லி, தங்கவேலு அப்படிங்கிற அந்த நபருக்கு என்ன நடந்துச்சோ அதையும் சொல்லியிருக்கிறாருங்க. நம்மளுடைய செல்வம் போன இடத்துல இருந்து எந்த ஒரு ஆன்மாவும் அவரை பின்தொடர்ந்த மாதிரி தெரியலைங்க. ஆனா தங்கவேல் சொன்னார் இல்லையா, அந்த சம்பவம் தான் இவரை பின்தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் யோசிக்கிறாருங்க. ஆமா, ஏன் அப்படின்னா தங்கவேல் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி தான் அந்த உருவம் இருந்துச்சு, அது என்ன இப்படி பின்னால விரட்டிட்டே வந்தது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொன்னார் இல்லையா, அதே உருவத்தை தாங்க அவர் பார்த்துருக்கிறாரு. உடனே மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் சொன்ன கதை, உங்களுக்கு நடந்த கதை, இதையெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி வந்து நீங்க தூங்குனதுனால உங்களுக்கு அது கனவா வந்திருக்குது, வேற எதுவும் கிடையாது, நீங்க பயப்படாதீங்க, நீங்க ஒரு பத்திரகாளி அம்மனுடைய பக்தன் தானே, நீங்க காலையில போய் கோயிலுக்கு போயிட்டு அதன் பிறகு வேலைக்கு கிளம்புங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அவருடைய செல்வத்துடைய மனைவியும் சொல்லி முடிக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த நைட்டு இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த பேச்சு வாக்கில் டைமை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5:30 மணி ஆயிடுதுங்க. சரி, இனி தூங்கினா சரியாகாது, ஏன்னா காலையில் 7 மணினா வேலைக்கு கிளம்பிடுவார். அதனால இவங்க சமையல் சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு மனைவியும் கீழே வந்துடுறாங்க. அதாவது குழந்தைய ஸ்கூலுக்கு விடணும், அதனால அவங்களும் கீழே வந்துடுறாங்க. இவருக்கு மேலே ஒத்தக்கி இருக்கிறதுக்கு பயங்கரமாக பயப்படுறாரு. பயந்தவர் நேராக கீழே வந்துடுறாரு. வந்தவர் குளிச்சுட்டு எடுத்துட்டு அவருடைய அந்த பத்திரகாளி அம்மன் கோவில் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோவிலை நோக்கி அவரும் போயிடுறாருங்க. அங்கே போன பிறகு அவருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அவர் பாட்டுக்கு சாமியை கும்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. சரின்னு வேலைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவே ஒரு சம்பவம் ஒன்று காதுக்கு வருதுங்க. யாருக்கு அப்படின்னா, நம்மளுடைய செல்வத்துக்கு. தங்கவேல் அப்படிங்கிற அந்த நபர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கே ஹாஸ்பிட்டலுக்குள்ளாடி பயங்கரமாக கலாட்டா பண்ணியிருக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் தப்பி ஓடுனதாட்டு அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவர் எங்கே போனார் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு போலீஸ் வரைக்கும் தேடிட்டு இருக்குது. அவர் எங்கே போனார் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குதுங்க. ஒருவேளை இதனால தான் அந்த பிரச்சனை நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கிறாரு நம்மளுடைய செல்வம். அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் வேலைக்கு இன்னைக்கு வரல, இன்னைக்கு நான் லீவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலைக்கே போகலைங்க. தன்னுடைய அப்பா கிட்ட வந்து நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே எடுத்து சொல்றாரு. ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ஒரு தடவை பத்திரகாளி அம்மன் கோவில் பூசாரியுடைய வீடு எனக்கு தெரியும், அவரை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி ஒரு மதிய வேலை இருக்குங்க. அந்த
நேரத்துக்கு இவங்க அந்த பூசாரியை தேடி போறாங்க. அப்படி போகும்போது பூசாரி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவருக்கு வந்து குழந்தை பிள்ளை எதுவுமே கிடையாது, அதாவது மனைவி மக்கள் எதுவுமே கிடையாது. அங்க வந்து அவருடைய வீட்டிலேயே வந்து இந்த பத்ரகாளி அம்மனை உருவம் செய்து வீட்டிலேயும் வச்சு வணங்கிட்டு இருக்கிறாருங்க. அங்க பூஜை கொடுத்துட்டு இருக்கவே இவர் வீட்டு வாசல்ல ஏறின உடனே செல்வத்தை அப்படி தூக்கி வெளியே வீசிடுதுங்க. அந்த இடத்துல அரண்டு போயிடுறாங்க அவங்க அப்பா. இருந்தாலும் செல்வத்தை வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி தாங்க வீட்டுக்குள்ள ஏற்றிருக்கிறாங்க. பயங்கரமா ஆடிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு உள்ள ஏத்தின பிறகு அந்த பத்ரகாளி அம்மன் கோவில் பூசாரி இருக்கிறார் இல்லையா, அவர் அந்த பத்ரகாளி அம்மனுக்கு செய்யக்கூடிய சில பூஜை புனஸ்காரம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அந்த இடத்துல அந்த உடம்புக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய செல்வத்துடைய உடம்புக்குள்ளாடி கரெக்டா தங்கவேலை எந்த ஒரு உருவம், ஒரு பெண் உருவம் துரத்துச்சு இல்லையா, அந்த பெண்ணுருவம் தான் இவருடைய உடம்புலையும் ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கான சில ட்ரீட்மெண்ட் வேலைகளும் அங்க நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, பூஜை புனஸ்காரம் பண்ணி அந்த உருவத்தை வெளியே எடுக்கிறாங்க அவருடைய உடம்புல இருந்து. ஆனா அந்த உருவம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இவனையும் விடமாட்டேன் அவனையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. இருந்தாலும் அந்த இடத்துல இந்த உருவத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை ஒரு தேங்காவில் இது பண்ணிடுறாங்க அந்த பூசாரி. அப்படி பண்ண பிறகு தங்கவேல் எங்கிருந்து வந்தாருன்னே தெரியாதுங்க. கரெக்டாக அந்த பூசாரி வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாருங்க. அரண்டு போயிடுறாரு நம்மளுடைய செல்வம். இவரை காணலை அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் ஊராக தேடிட்டு இருக்கிறாங்க. இவர் எப்படி இங்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த தங்கவேல் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு, நீ தானடா என்ன கூட்டிகிட்டு வந்த, அதுக்கப்புறம் நீயே கேட்குற அப்படின்னு சொல்கிறாருங்க. அரண்டு போயிடுறாரு இவர். என்ன நான் கூட்டிகிட்டு வந்தேன்னா, என்னை எங்கே இவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆகி இப்போ தான் நான் கிளியராகி என்ன வெளியே வந்து உட்காந்துருக்கிறேன், நீ வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கவேல் ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. என்ன அப்படின்னா, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்படி வெளியே போனார்னு அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் அவர் நின்ன இடம் எங்கே தெரியுமாங்க, நம்மளுடைய செல்வம் வந்து ஒரு குளத்தங்கரையில் மாட்டினார் இல்லையா, அங்கே ஒரு கோவில் இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆனால் அந்த கோவில் வந்து ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது. அதாவது அந்த கோவிலை சுற்றி சுற்றி வேலை நடந்துட்டு இருக்குது. அவங்க அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சாமியை எடுத்துட்டு போய் ஊருக்குள்ளே கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த கோவிலில் சாமி இல்லைங்க. ஆனால் இவர் நின்ன இடம் கரெக்டாக அந்த இடத்துல தாங்க நின்றுருக்கிறாரு. அதுக்கு பிறகு 2 பேருமே பேசும்போது இவங்க 2 பேரும் வந்த ரோடு அதே ரோடு தாங்க. இந்த விஷயம் எல்லாமே அந்த இடத்துல தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு, அதாவது ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னால் அவருக்கு சுயநினைவு வந்திருக்குங்க. கரெக்டாக சுயநினைவு வந்த உடனே அவர் அந்த இடத்த பார்த்துருக்கிறாரு. நம்ம எப்படி இங்கே வந்தோன்னு தெரியல. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு முன்னா அப்படி நின்றுருக்கிறாரு. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது செல்வம் அந்த கோவிலில் சாமியை கும்பிட்டுக்கிட்டு வெளியே வர்றாருங்க. இதை பார்க்குறாரு யார் அப்படின்னா தங்கவேல். தங்கவேல் பார்த்துட்டு, டே நீ இங்கே நிற்கிற, ஒன்றை தேடி நான் எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னா, வாடா நம்ம ஒரு இடம் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோவை பிடிக்க வச்சு ஆட்டோவில் தங்கவேலை ஏற்றி செல்வமும் கூட உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வர்றாங்கன்னா, செல்வம் இப்போ எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் அந்த ஆட்டோக்காரரும் விட்டுட்டு அவருக்கும் காசை கொடுத்து அனுப்பிட்டு திரும்பி பார்க்கும்போது செல்வம் அந்த படிக்கட்டில் போய் உட்கார்றாரு. அதாவது இப்போ அவர் எந்த பொசிஷனில் உட்கார்ந்துருக்கிறாரோ அதே இடத்துல அவர் இறங்கி ஆட்டோவிலேருந்து இறங்கி வந்தவர் போய் உட்கார்றாரு. தங்கவேல் பார்த்துட்டே நிற்கிறாரு. இவர் திடீர்னு இந்த கேள்வியை கேட்க 2 பேருக்குமே பெரிய ஒரு குழப்பம் ஆயிருதுங்க. அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கிறாரு. யார் அப்படின்னா நம்மளுடைய தங்கவேல். அந்த நேரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பூசாரி இருக்கிறார் இல்லையா, அவர் வெளியே வர்றாரு. அவர் ஒரு செம்பு நிறைய ஒரு தீர்த்தம் மாதிரி கொண்டு வந்து அப்படியே வெளியே நிற்கக்கூடிய தங்கவேலுடைய முகத்தில் சரட்டு சரட்டுன்னு 3 தடவை அடிக்கிறாரு. கொஞ்சம் திருநூறையும் போட்டு விடுறாருங்க. போட்டு விட்டுக்கிட்டு அவரு தாங்க எடுத்து சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கவேலை வந்து பின்தொடர்ந்து, அதாவது தங்கவேலுடைய உடம்புக்குள்ள போய் இந்த மாதிரி தங்கவேலை கொலை பண்றதுக்காக தாங்க அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போயிருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க செல்வத்துக்காக, அதாவது செல்வத்துடைய உடம்புலையும் அது ஒட்டிக்கிட்டு இருந்தது இல்லையா, அப்படி ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த பேயை வந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க பூஜை பண்றாங்க. இந்த இடத்துல பூஜைகள்லாம் நடந்துச்சு இல்லையா, அந்த பூஜை பண்ணக்கூடிய நேரத்துல இவருடைய உடல்ல இருந்த அந்த முழு உருவமும் இங்க வந்துருச்சு. அந்த முழு உருவமும் இங்க வந்துருச்சு. இங்க வந்ததை இவர் லாக் பண்ணி இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, செல்வமாக அந்த இடத்துல வந்தது வேற யாரும் கிடையாதுங்க. அந்த கோவிலுக்குள்ள இருக்கிறதே அந்த பத்ரகாளி அம்மனும் கருப்பசாமியும் தாங்க அந்த கோவில். அதாவது இவங்க ஒரு பாத்ரூம் இருக்க போனார் இல்லையா செல்வம், அந்த இடத்துல அந்த கோவில்ல இப்ப சாமி கிடையாது. ஆனா அங்கிருந்து வந்த அந்த கருப்பசாமி தான் அவரை இங்க வரைக்கும் கொண்டு விட்டது அப்படிங்கிற விஷயத்த அந்த பூசாரி சொல்லி தாங்க இவங்களுக்கு தெரிய வருது. அரண்டு போயிடுறாங்க தன்னுடைய லைஃப்ல. அதாவது 2 சம்பவம் 2 விதமா நடந்து ஒரே ஆளுகிட்ட வந்து அது முடிவும் அடைஞ்சிருக்குங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூசாரி, நம்மளுடைய அந்த
கோவில் பூசாரி வந்து இந்த மாதிரி தான்ப்பா உங்களுக்கு எல்லாமே நடந்துச்சு, இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கருப்பனுடைய துணை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும், பத்ரகாளி அம்மன் உங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பா இருப்பா, நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க 2 பேருக்குமே சில தாயத்தெல்லாம் கட்டி அவங்களுக்கான சில எந்திரங்கள்லாம் செய்து கொடுத்துருக்கிறாரு. அதை வச்சு இப்போவும் அவங்க ஓட்டக்கூடிய அந்த லாரியில வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க, வச்சு வழிபட்டு இருக்கிறோம். நாங்க நல்லா தான் இருக்கிறோம், இப்போ வரைக்கும். அதன் பிறகு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் எங்க பின்னால வந்ததில்லை அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு செல்வம். செல்வத்துக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. மறக்காம இன்னொரு விஷயம் இருக்குங்க, அதாவது புதுசா வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.